வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மண் எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா, அதுக்கப்புறமேட்டுக்கு பேப்பரு இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு இதை ஃபுல்லாகவே கொத்தி விடணும். அப்படின்னா நல்லா ஒரு அரை அடிக்கு வந்து நல்லா கொத்தி விடணும். இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஆழமாக கொத்தி விட்டோம் அப்படின்னா கீழே இருக்க மண் வந்து நல்லா மேலே வந்துடும், மேலே இருக்க மண் வந்து கீழே போகும். அப்போ வந்து உள்ளே இருக்க ஹீட்டான மண் வந்து மேலே வரும்போது நல்லா ஒரு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த இதுக்கு போவோம். நல்லா கொத்தி விடணும். நம்ம வந்து ஒரு 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 டைம் வந்து கொத்தி விட்டாச்சு. நல்லா வந்து அப்படின்னா அரை அடி அளவுக்கு கொத்தியாச்சு. இப்போ கொத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணோம்னா திருப்பி ஒரு 2 நாள் போட்டுருணும். ஏன்னா உள்ளே இருக்க மண் வந்து ஹீட்டாக இருக்கும். நம்ம வந்து வெளியில் கொண்டு வர்றதுனால ஒரு நாள் அல்லது 2 நாள் வந்துட்டு அதை அப்படியே போட்டு அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு திருப்பி வந்து இன்னொரு டைம் கொத்தி விடணும். அது கொத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து உரம் வந்து இதில் போடணும். மாட்டு எரு அல்லது ஆட்டு எரு. இப்போ வந்து நம்ம அந்த கொத்தி விட்ட இடத்துல வந்துட்டு நம்ம மாட்டு எரு அல்லது ஆட்டு எரு போடணும். நமக்கு என்ன கிடைக்குதோ அதை போடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஆட்டு எரு கிடச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ஆட்டு எரு எடுக்கணும். எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுறக்கூடாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எருவில் வந்துட்டு மேலே இருக்க எதுவுமே இது வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து மக்கி இருக்காது. அதனால் வந்து நம்ம வந்து உள்ளார இருக்கிறது வந்து நல்லா மக்கி இருக்கும். இந்த மாதிரி மக்குனதை வந்து எடுத்து ஒரு இதில் வச்சு ஒரு இடத்துல கொட்டி வச்சிடணும். இது மாதிரி வந்து நம்ம கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா வந்து ஒரு 2 நாள் வந்துட்டு இந்த அந்த ஹீட்லேருந்து நம்ம உள்ளேருந்து எடுக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி நல்லா உணர்த்தி விட்டு வச்சிடணும். ஒரு 2 நாள் உணர்த்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம அந்த கொத்தி விட்டதில் வந்துட்டு இதை சேர்க்கணும். இதை சேர்க்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இடத்துல வந்துட்டு கரையான் இருக்குது அதிகமாக அப்படின்னா அதோட வந்து நம்ம அடுப்பு எரிக்கிற சாம்பலோ அல்லது வந்துட்டு நம்ம இலைத்தலைகள்லாம் விழுகுது பார்த்திங்களா, அதை எரிச்சுடுறோம் பார்த்திங்களா, அந்த சாம்பலோ போட்டு கலந்து வந்து நம்ம கொத்தி விடுற இடத்துல வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஆட்டு எரு வந்து போட்டு 2 நாள் ஆச்சு. நல்லா அந்த சூடு வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை அள்ளி வந்து நம்ம கொத்தி விட்ட இடத்துல வந்துட்டு நம்ம இதை போடணும். ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி உரத்தை தெளிச்சு குப்பையை கொட்டி விட்டுட்டு இதை இது மாதிரி கொத்தி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு குப்பையோட கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நல்லா போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி இன்னொரு டைம் கொத்தி விட்டுட்டு இதை வந்து அடுத்த விதைகள் வந்து போட ஆரம்பிச்சிடும்.